மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் உணவுத்துறை மானியத்தின் பொழுது மாண்புமிகு அமைச்சர் வெங்கடரமணன் அவர்கள் ரேஷனிலே வழங்கக்கூடிய அரிசி தரமாக ஏழை மக்களுக்கு உட்கொள்வதற்காக சிறப்பாக வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கேள்வியின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஆட்சியிலே வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி மிகவும் தரமற்றதாகவும் ஏழைகள் எளியோர்கள் யாரும் அதை சாப்பிடவில்லை, அதை ஆடு மாடுகளுக்குத்தான் கோழிகளுக்குத்தான் உணவாக அவர்கள் அளித்தார்கள் என்று உண்மையை சொல்லியிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் இதை ஏழை எளியோர்கள் எல்லோரும் வசதி படைத்தவர்களெல்லாம் இந்த ரேஷன் அரிசியை சமைத்து சாப்பிட்டார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அதிலே சர்க்கரையின் அளவு குறைவாக இருக்குது என்று வேற கூறுகிறார். இது முற்றிலும் தவறு. நல்ல அரிசியை, தரமான அரிசியை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அதை வரவேற்க வேண்டுமே ஒழிய அவர்கள் ஏழைகள் இந்த அரிசியே நன்றாக இல்லாத அரிசியே சாப்பிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கூறுவது ஒரு கண்டிக்கத்தக்கது. அதே வேளையில் நான் கேட்கிறேன், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ நீங்கள் ஒரு நாளாவது அந்த ரேஷன் அரிசியை உட்கொண்டிருப்பீர்களா என்றால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அதே போல் அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் யாரையாவது படிக்க வச்சுருக்கீங்களா? அதுவும் படிக்க வைக்க மாட்டீங்க. அரசு மருத்துவமனையில் நீங்களோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ சிகிச்சை பெற்றிருப்பீங்களா? அதுவும் கிடையாது. ஏழைகள் மட்டும்தான் அந்த மோசமான அரிசியை சாப்பிடணும், அந்த பள்ளிகளில் படிக்கணும், அந்த மருத்துவ சிகிச்சை அரசு மருத்துவமனையில் எடுக்கணும். அவங்களுடைய நிலை அப்படி இருக்குது. அதை தரமாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இந்த அரசு. அதை நீங்கள் வழிமொழி நம்ம ஒழிய நீங்கள் கடந்த கால தவறுகளை இப்பொழுது நிகழ்கால நல்லது நடக்கக்கூடிய ஆட்சியில் அந்த குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் வைக்காமல் ஒரு நல்லதுக்கு ஆதரவு தெரியுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.